ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் உள்ளடக்கியது. ராசிநாதன் வார ஆரம்பத்தில் நீச்சமாயிடுறார் 2 நாள். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை, குருச்சந்திர யோகம் சூப்பர். அதுக்கப்புறம் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்கிறார் மகரத்தில். ஸோ சந்திரனுடைய நிலை முதல் 2 நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராசிநாதனே நீச்சம் அடைகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு குழப்பமான ஒரு சூழலில் இருப்பீங்க. எந்த முடிவு எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு நிலைப்பாடு எடுக்க முடியாது. அல்லது தேக ஆரோக்கிய பிரச்சனை வரலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொழிலையோ உத்தியோகத்திலையோ ஒரு பின்னடைவு ஏற்படும் முதல் 2 நாள். அதுக்கப்புறம் சூப்பராக அருமையாக இருக்கும். இது ராசிநாதனுடைய நிலை. எல்லாத்தையோட ஒரு சூப்பர் ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கிர பகவான் ராசியில் இருக்கார். சுக்கிரன் 1ஆம் இடம் 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்தாலே அற்புதங்க. பணம் கொட்டுன்னு கொட்டும், பணம் மழை பொழியும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி மழையே பெய்யும். ஏன்னா சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருக்காது, சுக்கிரன் சந்திரன் பார்வை இருக்குது அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது அந்த ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும். 2 கூடிய சூரியன் சூப்பராக ஆட்சி பீடத்தில் இருக்கார். அப்போது பேசுவதையே தொழிலாக கொண்டு செயல்படும் அன்பர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு வாரம். சூரியன் அரசுக்காரகன். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். மற்றபடி சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார், புதன் நல்ல நிலையில் இருக்கார், சூரியனும் நல்ல நிலையில் இருக்கார். புதன் உங்களுக்கு 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். ஸோ 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா இளைய சகோதர சகோதரிகளால் வருமானமும் வரும், அவங்களால செலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி பண வரவு சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் இந்த வாரம் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா கேது 2ல் இருக்கார். அதனால் கேது 2ல் இருக்கிறதால சூரியன் ஆட்சி பெற்றதால் உங்களுக்கு எலாபரேட்டாக நல்லா பேசணும்னு ஒரு எனர்ஜி வரும். பட் இருந்தாலும் கேது கெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு இருக்கா இந்த வாரம் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க. இப்போ முயற்சி பண்ணுறீங்க, 10ஆம் இடத்தை 10 குடைவன் பார்க்குறார். அப்போ தொழில் நல்லா தான் போகும், உத்தியோகமும் எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லணும். ஆனால் சனி பார்வை பெற்று பார்க்குறாரு. அதனால் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு சனி பார்வை இருந்தாலே பிரச்சனை தாங்க. ஏதாவது தொழிலில் பிரச்சனை வரும், இல்லை உத்தியோகத்தில் பிரச்சனை வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சர்களை தாண்டி நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், கட்டாயம் இருக்கும்.
தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வர வேண்டிய காசு பணம் வர்றது கொஞ்சம் லேட்டாக வரும். கொடுக்க வேண்டியவன் முன்கூட்டியே வந்து கேட்பான். அப்படி அங்கே ஒரு இக்கட்டான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அகென்ஸ்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் உடன்பாடு இருக்காது, அகென்ஸ்டாக தான் இருப்பாங்க. மற்றபடி எடுத்த முயற்சி தோல்வி ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுவீங்க. ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஒன்றும் ஃபெயிலியர் ஆகலாம், சனி பார்வையில் இருக்க முயற்சி ஸ்தானத்தை. ஆனால் அடுத்தது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் ஜெயிக்கக்கூடிய ஒரு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர். 4ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போது வீடு வாங்கணும்னு நான் நினைப்பீங்க. பழைய வீடாக கூட கிடைக்கலாம், இல்லை புது வீடு ஃப்ளாட் வாங்கலாம். நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இல்லை பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கலாம். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள். இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் தான் இந்த கடகராசிக்கு உத்தியோகம், தொழில். அப்போது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்லா பண்ணுவீங்க. அதே ரசாயனம், விவசாயம் சார்ந்த பிரிவு, செங்கல், மணல், ஜல்லி, இந்த கட்டிட கலைஞர்கள், இது சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு போராடியாவது ஜெயிச்சிருவீங்க. ஜெயிப்பதற்கான அமைப்பு இருக்குது. ஏன்னா சனி பார்க்குறதால போராட்டம் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும். அது போயிட்டீங்க, இப்போ ஒரு கொத்தனார் மேஸ்திரி இருக்காங்க, ஆள் வந்திருக்காங்க, நீங்கள் 10 ஆள் வந்திருக்கு அப்படின்னும்போது மெட்டீரியல் வரலைன்னா அப்புறம் லேட்டாகி வந்து அப்புறம் நீங்கள் லேட்டாக முடிச்சுட்டு வர்றது. வேலையை முடிக்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, ஆனாலும் லேட்டாக வீட்டுக்கு வரக்கூடிய நிலை இருக்கும்ல. அதுபோல் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். அப்போ அரசியலில் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட அதே மாதிரி தான். உக்காந்துக்க வரைக்கும் உக்காண்டிருப்பாங்க. டியூட்டி முடிகிற நேரத்தில் தான் இன்னும் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க, எந்த துறையாக இருந்தாலும் சரி. இப்போ அதிகப்படியான உழைப்போ, அதிகப்படியான லெபோரியஸ் ஒர்க் கண்டிப்பாக அமையுமா? அப்படி தான் அமையும். வேறு வழி, வேலை பார்த்துட்டு தானே வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால், 6ஆம் இடத்து அதிபதி அவர் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்று 12 இருக்கார். இப்போ பாக்கியமாக நீங்கள் வெளிநாடு போவீங்கன்னு அர்த்தம். பாக்கியமான சூழல். இந்த கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும். தயாராக இருந்துக்கோங்க. அது வந்து 9ஆம் இடத்து அதிபதி 12, 6க்குடையவன் 12. அப்போது தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக கூட செல்ல வேண்டியிருக்கும், அல்லது உயர்கல்வி படிக்கிறதுக்காக கூட இப்போ வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழல். வருமானம் வரும். தொழில் பண்ணாலும் உத்தியோகம் பண்ணாலும் செலவினங்கள் சுப செலவு தான் வரும், அசுப செலவுக்கு வேலை இல்லை. ஏன்னா 12ஆம் வீட்டில் சுக்கிரனே இது குரு தான் உட்காந்துருக்கார். சுப செலவு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி ராசிநாதன் வார இறுதியில் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார். ஒன்றும் குறை இல்லை. முதல் 2 நாள் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அப்புறம் 5 நாள் சூப்பராக மெயின்டைன் பண்ணி தொழில் நிமித்தமாக எல்லா ஆண்கள்லையும் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 8ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்க்குறாரு பாருங்கள். 8ஆம் இடம் என்பதே ஒரு அசிங்கமான இடம், ஒரு அவமானத்தை தரக்கூடிய இடம். யாரோ பண்ண தப்புக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும், தண்டனை வரும், இல்லை உங்கள் பேர் அடிப்படும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்க, வெளிமாநிலம் போயிட்டீங்க, எஸ்கேபிசம் ஆகிட்டீங்கன்னா அது வேறு கணக்கு, சந்தோஷம். ஆனால் இங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற அலுவலகத்துலேயும் சரி,
இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுலேயும் சில பேர் வந்து சில தொழில் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி அரசுக்கு எதிரான ஒரு நிலையில் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அவங்க அவ்வளோதான் தண்டனை பெறக்கூடிய நிலை கூட வந்துடும். அதனால் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தும். ஆனால் குரு பார்க்குறார். அஃப்கோர்ஸ் கடகராசி அன்பர்கள் தப்பிச்சிங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி வரா கடன்கள் வசூலாகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கண்ணி வச்சுருப்பீங்க, ரொம்ப நாள் முன்ன கஸ்டமர் வாங்கியிருப்பான், அதுக்கப்புறம் இப்போ ஆளே காணோம், ஃபோன் பண்ணால் டெட்லைனாக இருக்கும். இப்போ அவன் தேடி வந்து கொண்டாந்துட்டாங்க, சார் நான் தர வேண்டியது, நான் வெளியூர் போயிட்டேன், வெளிநாடு போயிட்டேன்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி காசு கொடுப்பாரு. அதெல்லாம் உண்மையாக இருக்கும். ஆக்சுவலாக அது எப்படியோ நம்ம காசு வந்தது போதுமே அப்படின்னு ஒரு நிலை. இந்த 8ஆம் இடம் என்பது நிச்சயமாக வரும். எப்போவோ தொலைஞ்சு போன காசு பணம் ரொக்கமோ அல்லது பொருளோ கூட இப்போ தேடிட்டு வருங்க உங்களுக்கு. அதாவது ஆப்போசிட்டாக மாறும். ராகு இருந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா ஆப்போசிட்டாக நடக்கும். மற்றபடி நல்லது நடக்கும். ஆப்போசிட்னால் நல்லது நடக்கும். மற்றபடி 9ல் சனி இருக்கார். அது வந்து காரகோ பாவனாசின்னு சொல்லணும். பட் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் தந்தையினுடைய நிலை சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார். அவர் நல்லா இருக்கார். அவர் உங்களுக்கு உதவுற நிலையில் தான் இருக்கார். இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரை தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லணும். இந்த குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். நல்லா தான் இருக்குது. நல்ல பணம் வரப்போகுது. குடும்ப நிலையும் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னோம். மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, கலைத்துறை, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழில்துறை, அரசியல் துறை, இதில் வேலை பார்க்க இந்த அரசியல் துறைகளில் இருக்குவாங்க இல்லைங்களா, அரசியலில் இருக்கிறவங்க, அரசியல் பிரமுகர்கள் சூரியன் ஆட்சி பெற்றுட்டார். இந்த காலம் பார்த்திங்கன்னா அந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு நிலை. அடுத்த கட்டத்தை நோக்கி வருவாங்க. ஒரு போஸ்டிங் இருப்பாங்க, அடுத்த ப்ரமோஷன் வேறு ஒரு கட்டத்தை நோக்கி வர்றது. மேலிடத்தில் செல்வாக்கு பெற்று சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்கத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸ் போகிறீங்க, இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகுமே ஒழிய கண்டிப்பாக எண்ணிய செயல் கண்டிப்பாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இந்த 10ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் சனி பார்வை இருக்கிறார். 10ஆம் வீட்டை 10 கூடிய செவ்வாய் பார்த்துடுறாரு. இருந்த போதிலும் 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இப்போ வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனிஸ் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து அதாவது ப்ராஃபிட் கிடைச்சாலும் அந்த ப்ராஃபிட்டு கைக்கு வர்றது காலதாமதம் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது சேல்ஸ் ஆகிடும். கமாடிட்டியோ ஒரு மெட்டீரியலோ சேல்ஸ் ஆகிடும். ஆனால் சேல்ஸ் ஆகி உடனே வராமல் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் 2 நாள் கொடுங்க தரேன் அப்படின்வாங்க. அதுபோல் இந்த சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது அந்த ஒரு டிஸ்பியூட்டை கொடுக்கும்.